Hello students, in this video we are going to see about isolation of protoplast. Last class வந்து previous videoல நம்ம வந்து protoplastனா என்ன அதோட definition வந்து பார்த்தோம். Then we saw the historical development of protoplast, then importance of protoplast and their culture இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்தோம். இப்போ வந்து isolation of protoplast வந்து நம்ம வந்து பார்ப்போம். So protoplast isolate பண்றதுக்கு there are இரண்டு மெத்தட் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா we called as mechanical method. ஸோ மெக்கானிக்கல் மெத்தட் அப்படின்னா ஏதாச்சும் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஐசோலேட் பண்ணலாம் புரோட்டோபிளாஸ்ட்டை. அதர்வைஸ் என்சைமேட்டிக் மெத்தட், ஏதாச்சும் ஒரு என்சைமை யூஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்படாமல் வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ ஒன் பை ஒன்று பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் மெத்தட். ஸோ மெக்கானிக்கல் மெத்தட்னால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபோர்ஸை வந்து யூஸ் பண்ணணும். புரோட்டோபிளாஸ்ட் ஐசோலேஷன் பை மெக்கானிக்கல் மெத்தட் இஸ் ஏ க்ரூட் அண்ட் டிடிஎஸ் ப்ரொசீஜர். க்ரூடுனா ரொம்ப ராவா அப்படியே அப்ரப்டாக நம்ம வந்து செல்லை வந்து டேமேஜ் பண்ணி அப்படியே புரோட்டோபிளாஸ்ட் எடுக்கிறதுனால we can say as a crude and a very tedious procedure. ரொம்ப மைன்யூட்டாக வந்து பண்ணக்கூடிய டிடிஎஸ் ப்ரொசீஜர், ரொம்ப டைம் டேக்கிங் ப்ரொசீஜர். சும்மா பண்ணோம், ஓப்பன் பண்ணோம், பிரிச்சோம், எடுத்தோம்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. That's why mechanical method is called as crude and tedious procedure. வேறு ரொம்ப ஸ்மால் நம்பர் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட்டை மட்டும்தான் நம்மளால் வந்து எடுத்துக்க முடியும். இந்த மெத்தட் மூலயமா வெரி ஸ்மால் நம்பர் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் ஒன்லி ஐசோலேட் பண்ண முடியும். ஓகே, இந்த டெக்னிக் இந்த இதில் வந்து என்னென்னலாம் ஸ்டெப் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஸ்டெப்ஸை வந்து நம்ம வந்து பார்ப்போம். என்ன ஸ்டெப்ஸ் வந்து பார்க்குறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், a small piece of epidermis from a plant is selected. ஒரு பிளான்ட்ல ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் எபிடெர்மிஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ இமேஜின், இதான் வந்து எபிடெர்மிஸ்ன்னு வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. தென் செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா the cells are subjected to plasmolysis. ஸோ திஸ் இஸ் எபிடெர்மிஸ். அடுத்தது வந்து செகண்ட் ஸ்டெப்பில் வந்து பிளாஸ்மாலைஸ்ட் பண்ணுறோம். அந்த செல்லை வந்து we are plasmalized. This is the second step. The third step வந்து பார்த்தீங்கன்னா dissection of a cell. செல்லை வந்து டிசெக்ட் பண்ணுறோம். ஒரு ஃபோர்செப்ஸோ இல்லை வேறு ஏதோ வச்சு டிசெக்ஷன் அப்படின்னா பிரித்து எடுக்கிறது, இல்லை என்ன சொல்கிறது, ஒரு பிரிக்கிறது இல்லை வந்து ஆப்ரேட் பண்ணுறதை வந்து டிசெக்ஷன் சொல்லலாம். டிசெக்ஷன் ஆஃப் ஏ செல். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டோபிளாஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகிறது. நமக்கு தேவையான புரோட்டோபிளாஸ்ட்டை வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இதாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் எபிடெர்மிஸை வந்து பிளான்ட்லேருந்து எடுத்துக்கிறோம். தென் பிளாஸ்மாலைசிஸ் பண்ணுறோம். மூணாவது வந்து டிசெக்ஷன் ஆஃப் ஏ செல், அந்த செல்லை வந்து பார்த்திங்கன்னா கிழிக்கிறோம். தேர்ட் வந்து லாஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா புரோட்டோபிளாஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஓகே, டீட்டெயிலாக பார்க்குறப்போ வந்து எபிடெர்மிஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு செல்லை வந்து பிளாஸ்மாலைசிஸ் பண்ணுறோம். ஸோ பிளாஸ்மாலைசிஸ்ங்கிறப்ப வந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து ஆஸ்மாசிஸ்னால் என்னன்னு வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆஸ்மாசிஸ் அப்படின்னா ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரேனுக்கு இடையில இருக்கிறப்ப வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய வாட்டர் வந்து எங்கே போகும் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கக்கூடியது, ஹையிலிருந்து லோவுக்கு போகிற அந்த ப்ராசஸ்க்கு தான் நம்ம வந்து ஆஸ்மாசிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆஸ்மாசிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஸ்மாசிஸ், இன்னொன்று வந்து எக்ஸ் ஆஸ்மாசிஸ். நமக்கு இங்கே பிளாஸ்மாலிஸில் ரொம்ப முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆஸ்மாசிஸ். எண்ட் ஆஸ்மாசிஸ் அப்படின்னா வெளியிலிருந்து தண்ணி உள்ளே வருது, வேற எக்ஸ் ஆஸ்மாசிஸ்னால் செல்லுக்குள்ளேருந்து வாட்டர் வந்து வெளியே போகிறது. ஸோ எக்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படின்னா செல்லுக்குள்ளேருந்து வாட்டர் வந்து வெளியே போகிறது, இதுக்கு தான் வந்து எக்ஸ் ஆஸ்மாசிஸ் சொல்கிறோம். ஸோ வாட்டர் வந்து வெளியே போச்சு அப்படின்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே இருக்க புரோட்டோபிளாஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வெளியே அமுச்சு விட்றதுனால உள்ளே இருக்கக்கூடிய அந்த செல் ஆர்கனல் எல்லாம் புரோட்டோபிளாஸ்ட்லாம் வந்து ஸ்ரிங்க் ஆயிரும். ஸ்ரிங்க் ஆகி அந்த செல் வாலை விட்டு உள்ளே வந்து தனியாக வந்து ஒரு இடத்துல ரவுண்டாக வந்து இருக்கும். இதுக்கு தான் வந்து பேர் வந்து பிளாஸ்மாலைசிஸ்.
இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பிளாஸ்மாலைசிஸ். இதை தான் வந்து நம்ம இங்கே வந்து நடத்துகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், இங்கே நம்ம வந்து பிளாஸ்மாலிசிஸ் பண்ண வைக்கிறோம். பிளாஸ்மாலிசிஸ் பண்ண வைக்கிறதுனால என்ன ஆகுது, உள்ளே இருக்கக்கூடிய செல் ஆர்கனெல்லாம் ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் ஒதுங்கி போய் நிற்கிது. ஸோ இந்த இடத்த நம்ம வந்து ரப்சர் பண்ணுறோம், இல்லை டிசெக்ட் பண்ணோம்னா we can get protoplast. இந்த மெக்கானிக்கல் மெத்தடை வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறதில்ல, நோ மோர் இன் யூஸ். பிகாஸ் என்ன ரீசன்லாம் சொல்லலாம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு வந்து ரொம்ப சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஈல்டு ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் அண்டு வயபிலிட்டி, ஈல்டு அண்ட் வயபிலிட்டி. வயபிலிட்டினா வந்து ஒரு 10 புரோட்டோபிளாஸ்ட் ஐசோலேட் பண்ணோம்னா எல்லாமே வந்து வயபிலிட்டியாக இல்லை ஈல்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஈல்டு அண்ட் வயபிலிட்டி இஸ் வந்து லோ. நிறையா தடவை டேமேஜ் ஆகிடலாம். டேமேஜ் ஆகிறப்ப வந்து புரோட்டோபிளாஸ்ட் வந்து ஐசோலேட் பண்ண புரோட்டோபிளாஸ்ட்னால எந்த யூஸும் இல்லை. அதனால் அது வந்து ஒரு பெரிய ட்ராபேக். இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு சர்டன் டிஷ்யூ வித் வேக்குவலேட்டட் செல்ஸ். ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இந்த டிஷ்யூவில் தான் பண்ண முடியும், இந்த டிஷ்யூவில் வந்து பண்ண முடியாது. வேக்குவலேட்டட், ஸோ வேக்குவலேட்டட் செல்ஸில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அந்த மாதிரிலாம் வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனாலையும் இந்த மெக்கானிக்கல் மெத்தடை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் வெரி டீடியஸ் அண்டு லெபாரியஸ் ப்ராசஸ். லெபாரியஸ் அப்படின்னா ஒரு டெக்னிக்கலாக ஸ்கில் தெரிஞ்சவங்க, லேப் இருந்தால் தான் வந்து இதை வந்து பண்ண முடியும். அதனால தான் வந்து நிறைய பேர் இதை வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ தென் செகண்ட் மெத்தட், அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்சைமேட்டிக் மெத்தட். ஒரு என்சைமை யூஸ் பண்ணி ஒன்றுமே டேமேஜே இல்லாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து புரோட்டோபிளாஸ்ட் ஐசோலேட் பண்ணோம் அப்படின்னா தட் வி கால்ட் அஸ் என்சைமேட்டிக் மெத்தட். என்சைமேட்டிக் மெத்தட் தான் வந்து அதிகமாக ஒய்ட்லி யூஸ்டு டெக்னிக்குன்னு சொல்லலாம். அதுக்கு வந்து நிறையா ரீசன் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர். வயபிலிட்டி ஆஃப் செல்ஸ் வந்து நல்லா இருக்குது, ஈல்டு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒய்ட்லி யூஸ்டுனா என்ன, நீங்கள் ஒன் வேர்டில் வந்து கேட்டாங்கன்னா எது வந்து ஒய்ட்லி யூஸ்டு மெத்தட்னா என்சைமேட்டிக் மெத்தட். ஸோ பேர்லேயே இங்கே இருக்குது, இங்கே வந்து என்சைம்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு. என்ன மாதிரி என்சைம்ஸ் வேணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த என்சைம்ஸ் தட் கேன் டைஜஸ்ட் தி செல் வால். செல் வாலை வந்து டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் இருந்தால் போதும். ஸோ எதெல்லாம் வந்து செல் வாலை வந்து டைஜஸ்ட் பண்ணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய என்சைம்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, பிளான்ட் செல் வால் வந்து எதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, எதனாலலாம் உருவாக்கப்பட்டதுன்னா செல்லுலோஸ்னால் உருவாக்கப்பட்டது. அதர்வைஸ் ஹெமிசெல்லுலோஸ். இன்னொரு சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெக்டின். ஸோ இந்த 3 நாளையும் வந்து பார்த்தீங்கன்னா செல்வாலால் உருவாக்கப்பட்டது. இந்த 3ஐயும் வந்து டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம்ஸை வந்து எப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னா, செல்லுலோஸை வந்து செல்லுலேஸ், ஹெமிசெல்லுலோஸை வந்து பார்த்தீங்கன்னா ஹெமிசெல்லுலேஸ், அண்டு பெக்டினை வந்து பெக்டினேஸ். ஸோ இந்த 3 என்சைம்ஸ் தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ண பண்ணுறோம், என்சைமேட்டிக் மெத்தடுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த என்சைமேட்டிக் மெத்தடை வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக நம்ம வந்து 2 மெத்தடில் வந்து நம்மளால் வந்து புரோட்டோபிளாஸ்ட்டை வந்து ஐசோலேட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டெப் மெத்தட் ஆர் சீக்வன்சியல் மெத்தட். பேர்லேயே இருக்குது, 2 ஸ்டெப்பில் வந்து நம்ம பண்ணுறோம், இல்லை சீக்வன்ஷியலாக வந்து பண்ணுறோம். செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்டெப் மெத்தட். ஒரே ஒரு ஸ்டெப்பில் வந்து நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா that we called as 2 step method. இந்த 2 step மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான என்சைம்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பெக்டினேஸ். பெக்டினேஸோட இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா மேசிரோசைம். அடுத்தது ரெண்டாவதாக என்ன என்சைம்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா செல்லுலேஸ். இந்த 2 என்சைம்ஸும் யூஸ் பண்ணுறோம். எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் யூஸிங் த பெக்டினேஸ். இந்த பெக்டினேஸ் என்ன பண்ணுது அப்படின்னா மிடில் லேமெல்லா வந்து டீக்ரேட் பண்ணுது. மிடில் லேமெல்லா வந்து டீக்ரேட் பண்ணுறதுனால வந்து டிஷ்யூவாக இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரியுது. செல்லுலேஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா செல்வாலை வந்து பிரேக்கப் பண்ணுது.
ஸோ ரெண்டும் அதோட வேலையை பண்ணுறதுனால நமக்கு வந்து புரோட்டோபிளாஸ்ட் வந்து ஈஸியாக வந்து கிடைச்சிருது. ஸோ இன்னொரு தடவை ரீகேப் பண்ணுங்கள். பெக்டினேஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அக்ரிகேட்டாக இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய செல்லை வந்து தனித்தனியாக பிரிப்பதற்கு யூஸ் ஆகுது. வேறு செல்லேஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அந்த செல் வாலை பிரேக் பண்ணி என்ன சொல்கிறது ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து புரோட்டோபிளாஸ்ட் ஐசோலேட் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகுது. வேறஸ் அண்ட் ஒன் ஸ்டெப் மெத்தடில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா இந்த ரெண்டு என்சைம்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுக்க நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா that we called as one step method. So this method involves simultaneous ஒரே டைமில் வந்து simultaneous use of enzymes. என்னென்ன என்சைம்ஸ்னால் பெக்டினேஸ் அண்டு செல்லுலேஸை ஒரே டைமில் நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா அதுக்கு தான் வந்து என்னன்னு பேர் அப்படின்னா one step method. This is techniques involved in the isolation of protoplast. ஸோ குயிக்காக வந்து ரீகாப் பண்ணுவோம். ஸோ புரோட்டோபிளாஸ்ட் ஐசோலேஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மெத்தடில் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஒன்று வந்து மெக்கானிக்கல் மெத்தட், இன்னொன்று வந்து என்சைமேட்டிக் மெத்தட். மெக்கானிக்கல் மெத்தட் வந்து இட்ஸ் a very crude and tedious procedure. We can isolate only small number of protoplast. When we see the steps, first we isolate the எபிடெர்மிஸை வந்து ஐசோலேட் பண்ணுறோம். தென் பிளாஸ்மாலைஸ்டுக்கு வந்து உட்படுத்துகிறோம். தேர்டில் வந்து டிசெக்ஷன் ஆஃப் செல்ஸை வந்து டிசெக்ட் பண்ணுறோம். புரோட்டோபிளாஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறோம். இங்கே மெயின் ஸ்டெப் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மாலைஸ்டுங்கிறது தான் வந்து மெயின் ப்ரொசீஜர். இதை வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னா மெக்கானிக்கல் மெத்தட் மூலியமாக ஈல்ட் அண்ட் வயபிலிட்டி வந்து ரொம்ப லோவாக இருக்கிறதுனால யூஸ் பண்ணுறதில்ல. அண்ட் தெர் இஸ் அ ரெஸ்ட்ரிக்ஷன். இந்த டிஷ்யூவில் தான் பண்ண முடியும், இதில் பண்ண முடியாதுன்னு. வெரி டீடியஸ் அண்ட் லெபோரியஸ் ப்ராசஸ். ஸ்கில் லேபர்ஸ் மட்டும் இல்லை, லேப் இருந்தால் தான் பண்ண முடியும். அண்ட் டிடிஎஸ். The second method is enzymatic method. It's widely used method. இங்கே வந்து we are using enzymes வந்து யூஸ் பண்ணுறோம். எதுக்குன்னா to break a cell wall. என்னென்ன என்சைம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்னா செல்லுலேஸ், ஹெமிசெல்லுலேஸ், பெக்டினேஸ். இது எல்லாமே வந்து ரெஸ்பெக்டிவ் செல் வால்ஸை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ enzymatic there are two type of method. One வந்து two step or sequential method. The second type is one step method. In both these steps we are using two enzymes. One is called pectinase, other one is cellulase. Pectinase is used to separate the cell and the cellulase is used to break the cell wall. In the one step method simultaneously we are using both the enzymes, macerozyme or pectinase and cellulase.